பெரிய காரியங்களை செய்த எங்கள் தகப்பன் இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி போற்றி போற்றி. ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும் ஆனவரே இருக்கிற எங்கள் இயேசு ராஜாவே உம்மை போற்றி போற்றி போற்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் வில்லிசையை காண கூடி வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, நம்ம சந்தனத்தோம் நம்ம வில்லிசையோட அழகு என்னக்கா? அதுதான்க்கா நம்ம சந்தனத்தோம் தானே. ஆமா, சந்தனத்தோம் பாடிடலாமா? பாடலாமே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வீணை பாட ஆமாம் வீணை பாட ஆமாம் வீணை பாட. உந்தனாரும் தாரும் தெய்வமே உந்தனாரும் தாரும் தெய்வமே. பானமங்கை தாளத்தோடும் சந்தங்களின் தாளத்தோடும் பானமங்கை தாளத்தோடும் சந்தங்களின் தாளத்தோடும் பாட்டுடனே கதை சொல்லுவோம். நாங்கள் பாட்டுடனே கதை சொல்லுவோம். என்னக்கா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஏதோ செய்தி சொல்ல வந்த மாதிரி இருக்குது. அக்கா, எனக்கு ரொம்ப நாள் அந்த நட்புக்கு இலக்கணமா இருக்க காவிரி யோனத்தான பத்தி கேட்க ஆசையா இருக்கு. அவங்கள பத்தி கொஞ்சம் கருத்துக்களை சொல்லுங்கக்கா. கண்டிப்பா சொல்றேன். தேவாதி தேவன் உலகில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க. அவர் அன்பு கூர்ந்து நட்புடன் வாழ வழியும் காட்டினாரே. தேவாதி தேவன் உலகில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இயேசு ஜனங்களிடம் அன்பு கூர்ந்து நம்முடன் நட்புடன் வாழ வழி செய்ததைப் போல இன்று தாவீதும் யோனத்தானும் நட்புடன் வாழ வழி செய்தது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த தாவீது யார் என்று தெரியுமா? சொன்னாதானே தெரியுமா? சொல்றேன், கேளுங்களே. யூதா கோத்திரத்து பெத்லகேம் ஊரான் மீகாயின் தலை மகன் தாவீது. யூதா கோத்திரத்து பெத்லகேம் ஊரான் மீகாயின் தலை மகன் தாவீது. சிறுபிராய முதல் நாடுகளை நீத்தான் அந்நாட்களில் சமூகில் ராஜாவாக்கினார். யூதா கோத்திரத்து பெத்லகேம் ஊரான் மீகாயின் தலை மகன் தாவீது. ஓ, இவ்வளவு புகழ் வாய்ந்தவனா இந்த தாவீது. தெரியாம போச்சே. ஆம், கொல்ல ஒருத்தி ஆபரணம் செய்யலாம். சரி. கள்ளத்திற்கு சிற்பம் செய்யலாம். சரி. அன்பு பகிர்ந்து நட்பு கொள்ளலாம், தெரியுமாடா? ஆமா, நட்பு கொள்ளலாம். சவுலின் மகன் யோனத்தானும் ஈசாயின் மகன் தாவீதும் நம் திருமறையில் நட்புக்கு எவ்வளவு ஒரு இலக்கணமாக திகழ்கிறார்கள் தெரியுமா? சரியக்கா, தாவீது யோனத்தானை எப்படி நட்பு உதாரணமாக திகழ்கிறான்னு சொல்லுங்கக்கா. சாதி இல்லை, சமயமும் இல்லை, மொழியும் இல்லை, இனமும் இல்லை. சாதி இல்லை, சமயமும் இல்லை, மொழியும் இல்லை, இனமும் இல்லை. நட்பே சிரதாரம் மனிதா, நட்பே சிரதாரம். தாவீதின் புகழைக் கண்டு சவுல் சினங்கொள்ளுகின்ற தருணத்தில்தான், அப்படியா? ஆமா, ஒரு புதிய உறவு உருவானது. அது மட்டுமா? சொல்லுங்கக்கா. இந்த தாவீது எப்படிப்பட்டவர் தெரியுமா?